வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு ஏவிஎம் நிறுவனம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல களத்தூர் கண்ணம்மா தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. அன்பின் ஒரு செல்வம் அப்படின்னு போட்டு உலகநாயகன் கமலஹாசனுடைய பிக்சரை போட்டு திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்பதற்கிணங்க செல்வத்தோட கல்லங்கபடமற்ற அன்பிற்கு முன்னாடி கொடிய விதி கூட அடிபணியுது. ஆம், விதியின் சூழ்ச்சியால பிரிந்த செல்வத்தோட அப்பா அம்மா ஒண்ணு சேர்றாங்க. செல்வத்தோட வாழ்வும் அழகா மாறுது. கஷ்ட காலத்திலும் கருணையோடு நடப்போருக்கு காலமே கைவிட்டாலும் கடவுள் கைவிடுவதில்லை என்பதை உணர்த்துவதை கதாபாத்திரம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. இவ்விரு வரிகள் போதும் இந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்த. அந்த அளவிற்கு மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த கதாபாத்திரம் தான் களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமல் குழந்தை நட்சத்திரமாக நடித்த செல்வம் கதாபாத்திரம். செல்வம் தாய் தந்தை இன்றி அநாதை ஆசிரமத்தில் வளரும் பாலகன். அழகும் அறிவும் பண்பும் ஒருங்கே கொண்டவன். அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்பவன். அநாதை ஆசிரமத்தை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்தும் தன்னுடைய நண்பனுக்காக நொண்டி நண்பனுக்காக போகாதவன். செல்வம் என்னும் இப்பாலகன் பெயரில் மட்டுமல்ல, உண்மையிலேயே எல்லோருக்கும் பெரும் செல்வம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, விதியின் சூழ்ச்சியால் வேரும் செடியும் எதிரெதிரே செல்ல செடியில் பூத்த பூவோ அனாதையாக வளர, புதுதாய் பூத்த பூவுக்கு காலமே வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க, பூவின் உன்னத அன்பிற்கு முன் கொடிய விதியும் அடிபணிய இறுதியாக எல்லாம் வல்ல இறைவன் அருளால் வேரும் செடியும் பூவும் ஒன்று சேர வாழ்வே வரமாய் மாறியதுன்னு போட்டிருக்காங்க. கமலஹாசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி எல்லாம் நடிச்ச ஏவிஎம் ப்ரொடக்ட்ஸோட களத்தூர் கண்ணம்மா. இதுல ஒரு இதை மட்டும் மாத்திருக்கலாம் இவங்க. அதாவது ஆசிரமத்தை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருந்தும், அதாவது பிசிக்கலி சேலஞ்சுன்னு தான் இப்போ நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம உடல் ஊனமுற்றவர் அப்படின்னு கூட நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம திருநங்கை அப்படிங்கிறோம். பல வார்த்தைகள் நம்ம மாற்றி இப்போ பண்றோம். யார் மனதை நோகடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய மாறி இருக்கு. விஷுவலி சேலஞ்சு, பிசிக்கலி சேலஞ்சு அப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஏவிஎம் தவிர்த்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்ல பதிவு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு உலக புத்தக தினம், வேர்ல்டு புக் டே, அது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது ரொம்ப நல்ல பதிவு. ஏன்னா இப்ப நம்ம வாழ்றது ஒரு லைஃப் தான். நமக்கு நம்மளோட அனுபவம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சோம்னா, இப்ப நாம வாழ்வது ஒரு வாழ்க்கை. ஒரு நூலை படித்தால் நாம் பெறுவது பல பேரின் வாழ்வு அனுபவம், ஒரு எழுத்தாளரின் பல்லாண்டு அனுபவம். அவர் சிந்தனையாக ஒரு புத்தகத்தின் மூலம் நமக்குள் பாய்கிறது. சிறகுகள் இல்லாமல் பிறந்துவிட்ட நமக்கு பரந்த வானத்தை காட்டுவது புத்தகமே. சர்வதேச புத்தக தினமான இன்று நல்ல புத்தகங்களை கண்டடைவதற்கான நம் முயற்சியை திட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மவர் புத்தக நிலையம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி லைப்ரரிலாம் தொடர்ந்தாங்க சமீபத்தில். ஏன்னா இது ஒரு நல்ல முயற்சி. அதே மாதிரி கமல் பல எழுத்தாளர்களுக்கே புத்தகம் பரிந்துரை பண்ணியிருக்காரு. சாரு நிவேதிதா பெரிய எழுத்தாளர், ஒரு அரசாங்க வேலையை பார்த்துட்டு அதை ரிசைன்மெண்ட் எழுத வந்தவர் டெல்லியிலேருந்து. அவர் தன்னுடைய 23-24 வயசுல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கமல் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்த பொழுது பிரக்ஞை அப்படின்னு ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு சிற்றிதழ். உங்களுக்கு பிடித்தது எதுன்னு கேட்டா, கமல் என்னையா குமுதம், கல்கண்டு, கல்கி எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுட்டு பிரக்ஞைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் லைப்ரரியில போய் அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு புது உலகமே தெரிஞ்சிருக்கு சாரு நிவேதிதாக்க. அதுக்கப்புறம் சீரியஸ் லிட்ரேச்சர் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் வண்ணதாசன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு, அதை நான் படித்தேன். அது 1978-79 காலகட்டம். அதாவது அவளை படித்தான் படம், அந்த ஷூட்டிங் நடந்த காலகட்டம். சி.வி. ருத்ரையா அவரோட சேர்ந்து கமல் நடிச்ச அவளை படித்தான் 78 வந்த படம். அது இப்ப 77 ஷூட்டிங் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு முறை வண்ணதாசன் பெரிய எழுத்தாளர், கமலஹாசனுக்கு நண்பர். அவர் ஒரு முறை ஆழ்வார்பேட்டா வீட்டுக்கு வந்த பொழுது, கிளம்பும் பொழுது நம்ம டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு மாம்பழம் ஸ்டேஷன்ல வண்ணதாசன் ட்ரெயின் ஏறணும். கமல் வண்ணதாசனை கார்ல, ஒரு ஒயிட் அம்பாசிடர் கார்ல கமலே ஓட்டிட்டு அவரை டிராப் பண்ணியிருக்காரு. நீங்க ஊருக்கு போறதுக்கு இதுல இங்கே தானே போனோம், நான் டிராப் பண்றேன்னு. அப்ப கசடா தப்பறன்னு ஒரு சிற்றிதழ் அது நின்று போயிடுச்சு. அந்த புத்தகம் வேணும்னு சொல்லும் பொழுது பிரக்ஞை ரவிசங்கர், பிரக்ஞைங்கிறது ரவிசங்கர் தான் ஆசிரியர், அந்த பிரக்ஞை ரவிசங்கர் மூலமாக ஒட்டுமொத்தமா அந்த கசடா தப்பற இதழ்களை கொண்டு கமல் படிக்கிறதுக்காக கொடுத்ததை சொல்லியிருக்காரு. கமல் பிக் பாஸ்ல ஏராளமான நூல்களை பரிந்துரை பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பரிந்துரை பண்ண நூல்கள் எக்கச்சக்கமா வித்து தீர்ந்தது.
இது வந்து கமல் வந்து இன்றைய தலைமுறைக்கு, அதாவது படிக்கிறது அப்படிங்கிறதே அருகி போன காலத்தில் அந்த படிக்கிற வழக்கத்தை வந்து, அது வந்து புத்தகத்துல தான் படிக்கணும்னு இல்லை, இப்பெல்லாம் நம்ம அமேசான் கிண்டில்ல கூட நம்ம படிக்கிறோம், மொபைல் மூலமா டேப் மூலமா நம்ம படிக்கிறோம். அந்த வழக்கத்தை அதிகரிப்பதற்கு கமல் ஒரு காரணமா இருந்திருக்காருன்னா அது மிகையாகாது. கமல்ஹாசனை பொறுத்தவரைய இந்த பாடகர் கமல்ஹாசன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவு ஒரு என்ன அண்டர் ரேட்டட்ங்கிற வார்த்தையை சொல்லலாம். அண்டர் ரேட்டட். அவர் வந்து மிக திறமையான பாடகர். அவர் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாயிறு ஒளிமலையில் ஆரம்பிச்சு பன்னீர் புஷ்பங்களே அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தவர். கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து ஜானகி அம்மாவோட பல பாடல்கள் பாடியிருக்காரு. எதுக்கு ஜானகி அம்மாவை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜானகி அம்மாவுடைய பிறந்த நாள். லிவிங் லெஜெண்ட் த கிரேட் ஜானகி அம்மா பல்வேறு தேசிய விருதுகள் வாங்கினவங்க. அவங்கள மாதிரி ஒரு சிங்கர் வந்து ரொம்ப ரேர். இளையராஜாவே சில பேர் தான் பாராட்டுவார். அப்படி பாராட்டுறதுல மிக முக்கியமானவங்க ஜானகி அம்மா. இளையராஜா அவ்வளோ லேஸ்ல யாரையும் பாராட்ட மாட்டார். இளையராஜாவுக்கு ரொம்ப பிடித்த சிங்கர்னா ஆஷா போஸ்லே, லதா மங்கேஷ்கர், ஜானகி அம்மா. அதில் ஜானகி அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதாவது ஜானகி அம்மாவோட சிறந்த குரல் இருக்கு, ஆனால் ஜானகி அம்மா மாதிரி அந்த திறமையா பாடக்கூடியவங்க, அதாவது ரெண்டிஷன் பண்றவங்க, அதாவது வாய்ஸ் வேற, திறமையா பாடுறதுங்கிறது வேற. நல்ல வாய்ஸ் இருக்கிறவங்களுக்கு திறமையா பாட வராது. ஆனா இவங்க வந்து பயங்கரம். ஒரு எப்படி பாடணுமோ ஒரு பாடலை அவ்வளோ சிறப்பாக பாடுவாங்க. 4 தேசிய விருது, 31 மாநில விருது, 48,000 பாட்டு, 50 வருஷத்துக்கு மேல பாடியிருக்காங்க. ஒன் நேம் ஜானகி அம்மா. அவங்களுடைய பிறந்த நாள். ஒரு தடவை மிர்ச்சியில வந்து கமலஹாசனுக்கு வந்து லெஜெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அந்த விருது ஜானகி அம்மா கையால கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விருது. கமலும் அவங்களும் சேர்ந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. அதுல என்ன பார்க்கணும்னா, இவங்க பாடியிருக்கிற பாட்டு நினைவோ ஒரு பறவை, கமலஹாசன் ஜானகி அம்மா. அதே மாதிரி இது இஞ்சி இடுப்பழகி, அதே மாதிரி சுந்தரி நீயும் சுந்தரி ஞானம். இந்த 3 பாட்டு ஜானகி அம்மாவோட மறக்க முடியாத பாட்டு. நிறைய பாடியிருக்காரு. எனக்கு மறக்க முடியாத பாடல்கள் இது. உங்களுக்கு பிடித்த பாடல் எது? ஜானகி அம்மாவோட கமல் சார் பாடினதுல நினைவோ ஒரு பறவையா, இஞ்சி இடுப்பழகியா, சுந்தரி நீயும் சுந்தரி ஞானமா, அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. இன்றைக்கு பிறந்தநாள் காணும் லிவிங் லெஜெண்ட் ஜானகி அம்மா அவர்களுக்கு, ஜானகி அம்மா அவர்கள் இன்னும் பல ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தக் லைஃப் பிரஸ் மீட்ல மணிரத்னம் பேசும்பொழுது ஒரு விஷயம் அழகா பேசினாரு. அதாவது கமலஹாசன் வந்து மிக திறமையான நடிகருங்கிறது உலகத்துக்கே தெரியும். பட் ஒரு விஷயம் அவர் பண்றதுங்கிறது வந்து வெரி ரேர். அது வந்து யூனிக், எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவும் பண்ணுவாரு, அதே சமயத்துல அதர் சைடோட பேரியரையும் பிரேக் பண்ணுவாரு. அதாவது கமலஹாசன் படங்கள் எப்படின்னா கமர்ஷியலாவும் இருக்கும், அதே சமயத்துல வந்து கிரிட்டிக்கலா அக்ளைம் ஆகும். அதாவது வர்த்தக ரீதியான ஒரு வெற்றி படங்களையும் அவர் கொடுக்க முடியும், வித்தகமாகவும் இருக்கும். வர்த்தகத்துக்கும் வித்தகத்துக்கும் பாலம் அமைத்தவர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த பேரியர் பிட்வீன் கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் சினிமா, அப்படி இது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப நுணுக்கமா பண்ணக்கூடிய வெகு சில ஆட்கள் தான் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானவர் கமலஹாசன். அதாவது எழுதி வச்சு நடிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப நேச்சுரலா கொண்டு வந்துருவாரு அப்படின்னு மணிரத்னம் பாராட்டினாரு. கமல் இருந்தாலே 50% பேர்டன் இயக்குனருக்கு குறைஞ்சிரும், அதுதான் அவருடைய சிறப்புன்னு சொல்லி மணிரத்னம் பாராட்டுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.